பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை, கர்த்தர் நல்லவர் என்கிற தொடர் போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்திகளினுடைய தலைப்பு கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒருபோதும், அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவ்வளோ நல்ல தேவன். அவரிடத்துல தீமை என்பதே கிடையாது. தீமை அவர் செய்யவும் மாட்டாரு. தீங்கு என்பது அவரிடத்துல ஒரு அணு அளவும் கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன்னா, அவர் நன்மைகளை செய்யறதுக்கு எப்படி நமக்கு உதவி செய்து பாதாளத்துல குப்பையில கிடக்கிற நம்மளை தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் அவர் உட்கார பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. நம்ம இடத்துல அவர் எந்த ஒரு தகுதியோ பணத்தையோ எதையுமே அவர் எதிர்பார்க்கல. நம்மளை அப்படியே ராஜாக்களும் ஐஸ்வர்யவான்களுமாய் ஆக்குவது தான் நம் தேவனுடைய திட்டமாய் இருக்கு பாருங்க. நம்ம அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எப்படி பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் அழிந்து கொண்டிருந்த நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தை கொண்டு நம்மளை கழுவி நீதிமான்களாக்கி அவருடைய பிள்ளைகளாக அவருடைய வலது பாரிசத்தில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். இந்த சத்தியங்கள்லாம் ரொம்ப அற்புதமான சத்தியங்கள் பாருங்க. நாம் நீதிமான்கள், நாம் புது சிருஷ்டிகள். இந்த சத்தியத்தெல்லாம் நான் கற்றுக்கொள்ளும் போது எனக்குள்ள அப்படியே பிரமிக்க வைக்கிறதா இருந்துச்சு. என் கண்கள் திறக்கப்பட்டது, என்னுடைய இருதயம் திறக்கப்பட்டது. நான் புது சிருஷ்டியா? என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கா? ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் நினைக்கிறதே இல்லையா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது பாருங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் நிறைய பேசியிருக்கிறேன். தொடர்ந்து இப்பொழுது நம்ம பொருளாதாரத்துல எப்படி நாம் உயர்வது, எப்படி நம் குடும்ப தேவைகளை சந்திக்கிறது, இதை தான் நாம் கற்று வர்றோம். எப்படி இந்த பொருளாதார மேம்பாட்டில் ஆண்டவர் சாபங்களை எல்லாம் தூக்கி அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சொந்த சரீரத்தில் அடைந்த அவமானங்களின் மூலமாக, அடைந்த காயங்களின் மூலமாக, அவருடைய தலையில சூட்டப்பட்ட முள்முடியினால நம் ஒவ்வொருவருடைய தரித்திரம், வறுமை, ஏழ்மைத்தனம், பற்றாக்குறை எல்லாம் அவருடைய சரீரத்துல அவர் தூக்கி சுமந்து விட்டார். நம்ம இப்போ ஏழ்மையிலையும் வறுமையிலையும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காக தான் முதல்ல என்னோட ஷார்ட்ஸில் இந்த வசனத்தை சொல்லியிருந்தேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். எதை கேட்டாலும் அப்படின்னா, நாம் அவருடைய பிள்ளைகளாக, புது சிருஷ்டிகளாக, நாம் நீதிமான்களாக இருக்கும் பொழுது நமக்கு தெரியும் என்னென்ன காரியங்களை நாம் கர்த்தரிடத்துல கேட்கணும். நாம் அவருடைய சித்தத்துல இருக்கும் பொழுது நமக்கு தெரியும் அவருக்கு பிரியமானது எது. கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உங்களுக்கு எது சித்தமோ அதை நான் செய்யறேன் ஆண்டவரே அப்படி நம்ம கேட்கும்போது தேவனுடைய ராஜ்யங்களுக்காக, நம் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக அவரிடத்துல கேட்கும் பொழுது நாம் கேட்கிறது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். அவர் அவ்வளோ நல்லவராக இருக்காரு பாருங்க. இப்போ சத்தியத்துக்குள்ள போகலாம். யோவான் 14வது அதிகாரம் 13, 14வது வசனங்கள். யோவான் 14, 13, 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அவருடைய நாமத்தினால நாம் எதையெல்லாம் கேட்குறோமோ, நாம் கேட்கறத நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கேளுப்பா, அதுல ஃபார் ஜீசஸ், அவருடைய பேர்ல நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் பெற்றுக்கொள்றோம். நான் அவருடைய பிள்ளையா இருக்கும்போது நான் அவருக்கு பிரியமில்லாத எதையும் கேட்க மாட்டேன் பாருங்க. எனக்கு தெரியும் எதை எதை நாம் கர்த்தர் இடத்துல கேட்கணும்னு. நான் அவருடைய புது சிருஷ்டியா இருக்கும்போது பாவத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு நான் போக மாட்டேன். உலகத்துக்கான காரியங்கள்ல நான் போய் இது வேணும் அது வேணும்னு அப்படி கேட்க மாட்டேன். அவருடைய சித்தம் எதுன்னு அறிந்து நான் செயல்படுறதுனால தேவனுடைய ராஜ்யங்களுக்கான காரியங்களை நான் கேட்பேன். என் குடும்பத்துக்கான காரியங்களை கேட்பேன். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அந்த வசனத்தையும் பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8:32 பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல்
நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, குடும்பத்தின் ஒவ்வொரு தேவைகள் வரும்போது நான் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிப்பேன். ஆண்டவரே, நீங்கள் உங்கள் குமாரனையே எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. அப்போ எங்கள் வீட்டு வாடகை, எங்கள் குடும்பத்தின் தேவைகள், இது எல்லாத்தையும் நீர் சந்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் யெகோவா ஈரே, அவர் கொடுக்கிற தேவன். சில நேரங்களில் காலதாமதமாகுது, கண்ணீர் வருது, டென்ஷன், பரபரப்பு, பயம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுல அநேக இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும்போது நம்ம சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, சாத்தானே உன் கரத்தை எடு. நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால விரட்டி அடிக்கிறேன். சாத்தானே உன் கரத்தை எடு. ஆசீர்வாதங்கள் எனக்கு குறிக்கப்பட்டிருக்கு. அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து, உடன்படிக்கையை கொடுத்து என்னை அவர் ஆசீர்வதிக்க, கேட்டதை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உண்மையும் சத்தியமுள்ள தேவன். பாருங்க, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம், 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நமது நிமித்தம் அவர் தரித்திரராயிட்டார். அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தார். நம்மளுடைய தரித்திரத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தரித்திரரானார். பாருங்க, அவர் அடைந்த அந்த தரித்திரத்தினால நம்மளுடைய வறுமை, ஏழ்மைத்தனம், பற்றாக்குறை எல்லாமே போய் நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகிறோம். நாம் அவரிடத்துல வார்த்தைகளை சொல்லி, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி, அவருடைய பேர்ல நம்ம கேட்கும் பொழுது கேட்கிறத நம்ம பெற்றுக்கொள்றோம். இவ்விதமாக தேவைகள் சந்திக்கப்படுறது. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, கேட்டதை கொடுக்கறதுல அவர் உண்மையுள்ள நல்ல தகப்பனாய் இருக்கிறார். எவ்வளோ நல்ல அற்புதமான ஆண்டவர் பாருங்க. இதனால தான் சொல்றது, ஆசீர்வாதம்னா அதுல எல்லாமே அடங்கி இருக்குது. பாருங்க, நன்மையான எல்லா ஈவுகளும் ஆசீர்வாதம் தான். வெறும் பணம், வீடு, கார் இது மட்டும் ஆசீர்வாதங்கள் கிடையாது. அதனால நாம் அவரிடத்துல கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். அதனால தான் வாக்குத்தத்தம் நமக்கு ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசாயா 45வது அதிகாரம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாய் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வேலை அவருடைய வாக்குத்தத்தங்களை வாயை திறந்து சொல்லி, கர்த்தாவே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், நீர் நிச்சயமாய் செய்வீர் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது நாம் கேட்கிறதை பெற்றுக்கொள்வோம். இந்த மாதம் முழுவதும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நாம் தியானிக்க போறோம். புது வருஷத்துக்குள்ள போகும் பொழுது நம்ம கடன்கள் கட்டப்பட்டவர்களாய், தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாய் புது வருஷத்துக்குள்ள போவோம். நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.